الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபௌ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை என்று எமக்கு ஒதுக்கி இருக்கிறது வெறுமனே சில வருஷங்கள் மட்டும். தாயுடைய வயிற்றில் நாங்கள் எல்லாரும் 8 மாசம் இல்லாட்டி 9 மாசம் இருந்தோம். அதுக்கு பின்னால் எப்ப தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தோமோ அந்த இருந்து மலக்குல் மௌத்தை சந்திக்கிற ஒரு நாள் எனக்கும் அவளுக்கும் வரப்போகுது. அந்த மலக்குல் மௌத்தை சந்திக்க காட்டியும் அல்லாஹ் துனியாவுடைய காலத்தை அல்லாஹ் எங்களுக்கு தாரான். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும். அல்லாஹ் கிட்ட அதுக்கு ஒரு தர்த்தீப் ஒன்று இல்லை, ஒரு முறை ஒன்று இல்லை. வாப்பாக்கு பிறகு தான் மவனை மௌத்தாக்கணும், அப்பாக்கு பிறகு தான் பேர புள்ளைய மௌத்தாக்கணும் அப்படின்றதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இல்லை. நான் நீங்கள் ஒரு ஜனாசா 2 ஜனாசா இல்லை, எத்தனையோ ஜனாசால போயிட்டு கலந்து கொண்டிருக்கிறோம். பாப்பா பின்னுக்கு இருந்து மகண்ட ஜனாசா தொழுகை தொழுகிற காட்சியையும் பார்த்துக்கிறோம். ஒரு அப்பா இருந்து அவர்கிட்ட கிராண்ட் சில்ட்ரன் யார் சார் அவங்களோட பேர பிள்ளைகள ஜனாசாவை தொழுகிற காட்சியையும் நானும் நீங்களும் பார்க்காமல் இல்லை. அன்றைக்கு ஒரு மையவாடிக்கு போயிட்டு இருந்தோம். 2 ஜனாசா பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்ட 2 காட்டி ஒருத்தர் சொன்னார், இந்த ஜனாசாவுக்கு 90 வயசு மௌத்தாக போக்கல, அவருடைய பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு வெறுமனே 30 வயசு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாட காலத்துல ஒருத்தருக்கு 90 வருஷத்தை கொடுத்தான், இன்னொருத்தருக்கு அதுல 2 மடங்கு குறைச்சி அல்லாஹ் துன்யால கொடுத்தது வெறுமனே 30 வருடங்கள் மட்டும்தான். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அப்படி ஒரு முறை ஒன்று கிடையாது. முடியெல்லாம் பழுக்கணும், வயசாகணும், புள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துடணும், ஊடெல்லாம் சொந்தமா கட்டி செட்டில் ஆகிடணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட அப்படி ஒரு முறை இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியால ஒரு காலத்தை முடிவு பண்ணிக்கிறான். அது வசதியை வச்சு முடிவு பண்றதில்ல, கல்வியை வச்சு முடிவு பண்றதில்ல, படிப்பை வச்சு முடிவு பண்றதில்ல. ஏன்னா நானும் நீங்களும் எத்தனையோ இதுக்குள்ள பாக்குறோமா இல்லையா? ஒரு ஜனாசாக்கு போயிட்டு கலந்து கொண்டால் அந்த ஜனாசாக்கு சொல்றாங்க, இந்த ஜனாசாவுக்கு ஒன்றுமே இல்லை, திடீர்னு மௌத்தா போயிட்ட, ஒரு நோயுமே இல்லை. இன்னொரு மனிதரை பாக்குறோம், அவருக்கு உலகத்துல இல்லாத நோயே இல்லை, எல்லா நோயும் அவருக்கு இருக்குது, ஆனா அவர் உசுரோடு இருக்கிறார். அல்லாஹ் கிட்ட ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துட்டான் அவர் மௌத்தாக்கணும் என்பதும் அல்லாஹ் கிட்ட கிடையாது. அன்றைக்கு ஒருவரை பார்க்கும் பொழுது சொல்றாங்க, இவருக்கு வராத நோயே இல்லையா, அவருக்கு ஹார்ட்ல சர்ஜரி ஒன்று பண்ணிக்குதான், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஸ்ட்ரோக் கொண்டு வந்து ஒரு சைட்ல பேரலைஸ் ஆகிச்சான், அதுக்கு பின்னால அவருக்கு கிட்னில என்னமோ இஷ்யூ கொண்டு வந்துக்குதான், அவருக்கு இல்லாத நோயே இல்லை, எல்லா நோயும் மீக்கி. ஆனா அவர் இன்னும் உயிரோட 60 வருஷத்துல இருக்கிறார், 70 வருஷத்துல இருக்கிறார். இன்னொருவரை பார்க்கிறோம், அவருக்கு எந்த ஒன்றுமே கிடையாது, நல்லா இருந்தவர், அவருக்கு மௌத்தா ஒரு அறிகுறியே இல்லை. எத்தனை ஜனாசாக்கள் நாங்கள் இவங்க பேசிக்கிறோம் சகோதரர்களே. அந்த ஜனாசாக்கள் அஜலுடைய டைம் காலம் வந்துட்டு அல்லா எடுத்துட்டாங்க. ரமதான்ல ஒரு ஜனாசால கலந்து கொண்டோம்.
அந்த ஜனாசாவுடைய வயசு 29 வயசு. அந்த ஜனாசால கலந்து கொள்ளும் பொழுது சொல்றாங்க, சஹருடைய நேரம் இவர் எழும்பி இருந்திருக்கிறார். அன்றைக்கு இரவு தூங்கல்ல, சஹருடைய நேரம் முழிச்சிருந்தார். அவரோட மனைவி வைஃப் வந்து டிஷர்ட்டை கொடுத்துட்டு போனாங்களாம். டிஷர்ட்டை போட்டுட்டு கீழே சஹர் செய்ய வாங்க. நான் கீழே போயிட்டு 5 நிமிஷம் இருந்து பாக்குறேன், வரல. தூக்கம் போயிட்டோ தெரியாது. நான் மேல போனேன் என் கணவர் எழுப்பாட்டுறதுக்கு. நான் மேல போகும் பொழுது கட்டில் அப்படியே மோசக்கப்படுத்திருக்கிறார், அடுத்த பக்கம் விழுந்து இருக்கிறார். நான் அவரை எழுப்பாட்டினேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், என்னை பயன் காட்ட வேணாம், இது விளையாடுற நேரம் இல்லை, சஹருடைய நேரம் ஆகுது, எழும்புறேன். அவர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸையும் நான் பார்க்கல. அவருடைய உம்மா, என் மாமி இருந்தாங்க, கத்தி உம்மாவை கூப்பிட்டேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 5 நிமிஷத்துக்கு இடையில அவருடைய ரூஹ் எடுத்துட்டாங்க. இஃப்தாருக்கு முன்னால் அவருடைய ஜனாசாவை போய் கலந்து கொண்டோம். அந்த ஜனாசால கலந்து கொள்ளும் பொழுது சொன்னாங்க, முந்தைய நாள் இரவு தராவீஹ் எங்களோட மஸ்ஜிதுல தொழுந்தவர், இன்றைக்கு தராவீஹுடைய நேரத்துல முன்கர் நக்கீருக்கு முன்னால பதில் சொல்லக்கூடிய நிலைமை அவருக்கு உண்டாகிட்டு. முந்தி நின்று தராவீஹ் பள்ளியில் எல்லாத்தோடையும் தொழுந்தார். மௌத்துக்கு அறிகுறியே கிடையாது. அவருடைய வாப்பாவும் உயிரோடு இருக்கிறார். பாப்பாவும் பின்னால் இருந்து அழுந்து அந்த ஜனாதாவை தொழுந்தார், தூக்கினார். எல்லாம் காட்சியை நாங்க பார்த்தோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாட்ட இந்த தாயுடைய வயிற்றிலிருந்து வாரது முதலாவது கட்டம். 2வது கட்டம் இந்த துனியாட லைஃபுக்கு இவ்வளவு தான் என்பது அல்லாஹ் கிட்ட கிடையாது. அது நினைச்ச மாதிரி அல்லாஹ் நினைச்ச மாதிரி எடுத்துருவான். எத்தனையோ ஜனாதால பாத்திக்கிறோமா இல்லையா? 4 பிள்ளைகளோட ஒரு வாப்பாவெல்லாம் எடுத்துட்டான், உம்மாவை எடுத்துட்டான், சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டான். அல்லாஹ் உலகத்துல அப்படித்தான் ஆட்களுக்கு அல்லாஹ் உலகத்துடைய லைஃப முடிவு பண்ணி வச்சுக்கிறது. எனக்கு மோளுக்கும் உள்ள ஒரு பொறுப்பு என்னன்றால் சகோதரர்களே, இந்த காலத்துக்குள்ள உலகத்துல வாழ்ந்து அதுக்கு பின்னால 2 கட்டத்தெல்லாம் வச்சுக்கிறான். துனியால தந்தது செலவேல ஒரு மனிதனுக்கு 50 வருஷம், அதுக்கு பின்னால் என்ன 2 இருக்குது. இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் போகும். அது துனியால வந்து 100ஐயும் தாண்ட மாட்டோம். நிறைய பேர் 100 டச் பண்றது மிச்சமே வரும். ஆனா அதுக்கு பின்னதெல்லாம் 2 வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் 1000 கணக்குல போகும். மௌத்தாவினத்தோட அல்லாஹ் இன்னொரு கட்டத்துக்கு போகும். அதுவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு சொல்றேன், நாங்க தாருல் பர்ஸக். அந்த உடம்பை கொண்டு போயிட்டு நாங்க உடனே ஒரு நாள் உள்ளுக்கு குழி ஒன்று தோண்டி பொடியை வச்சுட்டு நாங்க வந்துடுவோம். நான் யாரும் துனியால வைக்கவே அந்த பொடியை வைக்கல. வச்சா உடம்பெல்லாம் அப்படியே அவிய ஆரம்பிக்கும். பூச்சி புழுக்கள் எல்லாம் உடம்பு தின்ன ஆரம்பிக்கும், நாத்தம் வர ஆரம்பிக்கும். எங்களோட பொறுப்பு மௌத்தாவினா ஒரு குழியை தோண்டி கொண்டு போயிட்டு அந்த ஜனாஸாவை போயிட்டு வச்சுட்டு வந்துடும். அந்த இடத்துல திருப்பி ரூஹ் அவருக்கு கொடுக்கப்படுது. ஆனால் துனியால கொடுக்கப்பட்ட ரூஹ் மாதிரி இல்லை. துனியால கொடுத்தா அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்கும், இவர் பேசுறது கேட்கும், அடுத்தவங்களை விளங்கும். அந்த இடத்துல ரூஹ் கொடுக்கப்படும். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு மற்றவங்களோட பேச இயலாது, மற்றவங்களோட பேசுறது கேட்காது. அவர் ஒரு வேற உலகத்துல வேற ஆட்களோட தான் அந்த இடத்துல இருக்கும். மனிதர்கள் என்றது கிடையாது. எவ்வளவு காலமிக்கணும் துனியால வாழ்ந்தாலும் அதுல 2 மடங்கு, அதுல 3 மடங்கு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆயிரக்கணக்கு வருஷம் இன்றைக்கு அந்த இடத்துல வாழ்ற சில மக்கள் இருக்கிறாங்க. 5000 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறாங்க சிலவங்க. நாங்க உலகத்துல வாழ்ந்ததே 50 வருஷம். இன்னைக்கு சிலர் அந்த இடத்துல ஆயிரக்கணக்கு. சஹாபாக்களோட காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வஃபாத்தாயினவங்க இன்னைக்கு எவ்வளவு காலம் கபர்ல இருக்கிறாங்க? 1400 சொச்ச வருஷம் சகோதரர்களே. இன்னைக்கு நானும் நீங்களும் மௌத்தா போன என்னைய கொண்டு போய் எங்களை கொண்டு போய் வச்சா கபருக்கு எவ்வளவு காலம்? அல்லாஹ் என்றைக்கு இந்த உலகத்தை அழிக்க நாடுவானோ அன்றைக்கு வர காட்டி மேண்டே மோட உலகத்துடைய வாழ்க்கை கிடைச்சது மாதிரி கபருடைய வாழ்க்கை, பர்ஸக்குடைய வாழ்க்கை ஆயிரக்கணக்கில் போகும். அதை முடிவு பண்ணும் எது தெரியுமா? இந்த துனியால கிடைச்ச இந்த 40 years 50 years 60 years லைஃபுக்கே இந்த வாழ்க்கை, இந்த காலம் அதை முடிவு பண்ணும். இவருடைய கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றோ சொர்க்கமாக மாறும் அல்லது அந்த கபர் நரகமாக மாறிடும், நரக படிப்புலியாக மாறிடும். அத்தனை 1000 வருஷம் நரகத்துல கஷ்டப்பட வேண்டிய, கபர்ல கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ் ஒரு நாளைக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவான், சூர ஊதுங்க. சூர ஊதினத்துக்கு பின்னால மக்கள் எல்லாம் கபர்ல இருந்து எழும்புவாங்க. அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் 4வது லைஃப். 3 முடிச்சாச்சு, அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகும் 4வது. அது எவ்வளவு காலம் போகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மிக்தாருஹு 50000 சனா. அங்க போற ஒரு நாள் உலகத்துடைய டைமுக்கு 50,000 இயர்ஸ்க்கு சமம். 50,000 இயர்ஸ், 50,000 வருஷம். உலகத்துல நாங்க 100ஐயே கிடைக்கல. 100ஐயும் தாண்டி, 1000ஐயும் தாண்டி, 5000ஐயும் தாண்டி, 10,000ஐயும் தாண்டி ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு சமம் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கழிக்கிறே சகோதரர்களே? ஒரு முஃமினுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்பு மின் ஸலாத்தின் மக்தூபத்தின், ஒரு ஃபர்தான தொழுகை தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் போகுமோ அதை விட சுருக்கமாக அல்லாஹ் அதை ஆக்கி கொடுப்பான் ஒரு முஃமினுக்கு, அல்லாஹ் நம்பினவனுக்கு. கண்ணியமானவர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இந்த துனியாட லைஃப், இந்த துனியால் அல்லாஹ் தந்த இந்த குறுகிய கால வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு முஸ்லிமாக வாழ்ந்துட்டு மௌத்தா போறது தான் என்னுடைய மோடம் லட்சியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே,
இன்றைக்கு நான் ஜும்மால பேச எடுத்த டாபிக் என்னென்றால், இந்த துனியாவுடைய லைஃப்ல சொர்க்கத்தை அடைகிறதுக்கு பல சேலஞ்சஸ் நாங்க ஃபேஸ் பண்றோம். இன்னைக்கு துனியாவில் லேசி இல்லை. அல்லாவுக்காக வேண்டி ஒரு அந்நியரொத்தர் வாழ்ற மாதிரி உலகத்துல எங்களுக்கு வாழையில சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு சொர்க்கத்துல எந்த ஒரு தடையும் இல்லை, நினைச்சதை செய்யலும். அவரை பார்த்து நானும் அப்படி இருக்கணும்னு எனக்கு ஈக்க இயலாது. அல்லாஹ் நம்பின நாங்க எங்களுக்கு இது ஒரு ஜெயில் மாதிரி தான். எப்படி ஒரு ஜெயில் உள்ளுக்கு ஒரு மனுஷன் நீக்க போகல, அவருக்கு நினைச்சதெல்லாம் அங்க செய்ய இயலாதோ, அங்க இடத்துல சில கட்டுப்பாடுகள் ஈக்குமோ, இதே போல சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினாக இருக்கிறவர், அல்லாஹ்வை நம்புறவருக்கு இது ஒரு சொர்க்கம் மாதிரி நினைச்சதை செஞ்ச இடம் இல்லை. சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் பின்பற்றி எங்களுக்கு நினைச்ச மாதிரி உலகத்துல வாழ்றதுக்கு கேளாது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்துல இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஆண்களாக தேர்ந்தெடுத்துக்கிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற நீங்க நாங்க நிறைய பேர் வாப்பமார் உட்கார்ந்துருப்பீங்க, கணவன்மார் உட்கார்ந்துருப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு பொறுப்பை வச்சிருக்கிறான். எங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஹலாலான ரிஸ்கை தேடி கொண்டாடுறது ஒவ்வொரு ஆண்மகனுடைய பொறுப்பு. என் மனைவியில வெளியே போயிட்டு சம்பாதிக்கணும். இஸ்லாம் முஸ்லிமாக இருந்தால் இந்த ரிஸ்கை என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேரண்ட்ஸுக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுக்கிறது இது ஒவ்வொரு ஆண்மகன் பொறுப்பு. என்னோட மார்க்கம் எங்கேயுமே சொல்லல நீங்க எல்லாம் வீட்டுல இருந்து அடுத்தவங்கள்ட்ட சல்லி கேட்டு உங்களோட வாழ்க்கையை நடத்துங்க என்று சொல்லல. எங்களோட மார்க்கம் எங்களுக்கு எல்லாருக்கும் வலியுறுத்திக்குது. உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஹலாலான ரிஸ்கை முழு உலகத்திலும் போயிட்டு தேடு. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், வியாபாரமா பிசினஸ்க்காக வேண்டி முழு உலகத்திலும் பரவி போயிட்டு நாங்க இன்னைக்கு பிசினஸ் பண்றோம். நாங்க சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம், நல்ல ஹலால சம்பாதிச்சு நல்லா வாழணும் என்று விரும்புகிறோம். கண்ணியமானவர்களே, இது மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் வலியுறுத்தினோம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஆனால் நாங்க இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்றால், இந்த சம்பாத்தியத்துல நிறைய பேர் சக்சஸ் இல்லாம இன்றைக்கு உலகத்துல பேசிடுறாங்க. வியாபாரத்துக்கு போறாரு, பிசினஸ்க்கு போறாரு, சம்பாதிக்க போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் சிலவேளை அவருக்கு நிறைய சல்லியம் கொடுத்திருந்தான். அல்லாஹுடைய பரக்கத்தை காணாத சில பேர் இருக்கிறார். அன்பானவர்களே, நிறைய பேர் நிறைய சல்லியை பார்த்த நிறைய பேர் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய பரக்கத்தை பார்த்திருக்கிறோமா என்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அல்லாஹுடைய பரக்கத்தை பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே? பரக்கத் என்ன? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ரிஸ்கில் அபிவிருத்தியை கொடுக்குறான், நிறைய சல்லியை கொடுக்குறான், நிறைய பிசினஸ்ல முன்னேறி கொண்டு போறார். இது பரக்கத்தா? இது சந்தோஷமான வாழ்க்கையா? கண்ணியமானவர்களை நாங்க பாக்குறோம், எவ்வளவோ சல்லி இருக்குது, எவ்வளவோ சொத்து செல்வங்கள் இருக்குது. ஆனா வாழ்க்கையில அவருக்கு ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிக்குது. நல்ல மனைவி இருக்கிறார், நல்ல பிள்ளை இருக்கிறார், சொந்தமான வீடு இருக்குது, எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். ஆனா உள்ளம் எங்கேயோ முட்டி கொண்டே இருக்குது. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வந்து இழந்து கொண்டே இருக்கிறார். அந்த பீஸ் இல்லை, அந்த சந்தோஷம் இல்லை, அந்த நிம்மதி இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல ஒரு மனிதனுக்கு ரிஸ்க கொடுக்கிறது, அது அல்லாஹ் கிட்ட நாங்க கேட்கணும், யா அல்லாஹ் நீ தாரத்தை சோதனையாக மட்டும் தந்துடாத, எனக்கு தாரத்தை நிஅமத்தாக தாரப்பே, நிஅமத்தாக தாங்க அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அன்பானவர்களே, சில கட்டத்துல பார்க்கிறோம், நிறைய சம்பாதிக்கிறார், ஆனா ராவைக்கு அவருக்கு தூக்கம் போவதில்லை. நிறைய சம்பாதிக்கிறார், அவருடைய மனைவி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் குடிச்சு கொண்டிருக்கிறார். ஸ்ட்ரெஸ், வீட்டுல சரியான ஸ்ட்ரெஸ், சல்லி நிறைய இருக்குது, அவருக்கு ராவைக்கு டேப்லெட் ஒன்று குடிச்சாதான் அவருக்கு தூக்கம் போகுது. சல்லி நிறைய இருக்குது, அவருடைய புள்ளைகளை பார்த்து அள வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு உண்டாது. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, என்னோட மார்க்கத்துல நாங்க சம்பாதிக்கிற இந்த சம்பாத்தியம் ரப்போட டிரெக்டாக கனெக்ட் ஆகினோம். இதுக்கும் அல்லாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யாரும் நினைச்சக்கூடாது. ஏண்ட சொந்த முயற்சி, ஏண்ட கெட்டித்தனம், ஏண்ட டேலண்ட், இதாகத்தான் நான் உனக்கு வரேன், இது எல்லாம் நிரந்தரமாக எனக்கு தருவான்னு மட்டும் யாரும் நினைச்சக்கூடாது. ஏண்டே உங்களுடைய சம்பாத்தியம் சகோதரர்களே, இந்த ரிஸ்க் வந்து டிரெக்டாக ரப்போட சம்பந்தப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்க நாடினான் என்றால், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவனுக்கு வழியை திறப்பான். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரர், ஆகப்பெரிய பணக்காரர். ஒரு கட்டம் வருது, மக்கால இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு மதீனாவுக்கு போகணும். அன்பானவர்களே, ஒன்றுமே இல்லாதவருக்கு போறது பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட தான் ஒன்றுமே இல்லை, மதீனாவுக்கு போற லேசி. கண்ணியமானவர்களே, இவ்வளவெல்லாம் சொத்தை வச்சவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் அவரு நாளைக்கு மதீனாவுக்கு போறது ஒரு லேசா
என்ன செஞ்சாங்க என்றால், மதீனால இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வசதியான ஆள், ஒரு ஆள் இவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து விட்டாங்க. சொல்றாங்க, இவருடைய தேவர் மக்கால இருந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர், எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு மதீனாவுக்கு வந்திருக்கிறார். சொல்றாங்க இந்த சஹாபிக்கு, இவருக்கு தேவையான பொறுப்புகளை ஹெல்ப் பண்றது உங்களோட பொறுப்பு. அவரும் மதீனாலேக்கு ஆகப்பெரிய ஒரு பணக்காரர். கண்ணியமானவர்கள், அவருக்கு முன்னுக்கு வந்து சொன்னார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்க அவ்வளவு பெரிய ஒரு வசதியான ஆள், எல்லாத்தையும் மக்களை விட்டுட்டு நீங்க மதீனாவுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. மதீனால ஆகப்பெரிய வசதியான ஆள் நான் தான். நான் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன் தெரியுமா? இந்த முழு சொத்துலையும் அறவாசியை நான் உங்களுக்கு தரேன். நீங்க இதுல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட பிசினஸ் கொண்டு போகணும். எனக்கு மனைவிமார் இருக்கிறவங்க, உங்களுக்கு எந்த மனைவி பிடிக்குதுன்னு சொல்லுங்க, நான் அவங்க தலாக் சொல்றேன், நீங்க முடிச்சுக்கோ. அன்சாரிகள் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்க. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான், உங்களோட பெரிய மனசு ஆசையோடு எனக்கு இவ்வளவு தரம் முன்னுக்கு வாரீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, துல்லூனி அல சூக், மதீனால பஜார் எங்கே இருக்குது கொஞ்சம் எனக்கு காட்டுங்க. அன்பானவர்களே, ரிவாயத்துகள்ல வருவது, ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால விட்டுட்டு வெறும் கையோட வந்து மதீனால பஜாருக்கு போறாங்க. 2 தீனார் தான் கையில் இருந்துச்சு. 2 தீனார் தான் கையில் இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சு கொடுத்தானுன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் மக்கால எதெல்லாம் விட்டுட்டு வந்தேனோ அதை விட பல மடங்கள்லாம் எனக்கு மதீனால தந்தான். எந்த அளவுக்கு இருந்தால், லவ் ரஃபஅது ஹஜரன், ஒரு கல்லொண்ட பொறப்புவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கல்லுக்கு கீழே ஃபவஜத்து தஹ்தஹு ذهبا وفضة, அந்த கல்லுக்கு கீழே அல்லாஹ் எனக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் தந்தான். அல்லாஹ் எனக்கு அவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துஆ செஞ்சாங்க, நான் வந்ததுக்கு பின்னால அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சு தந்தான், அவ்வளவு தந்தான். அந்த காலத்துல வாழ்ந்த ஆகப்பெரிய வெஹிக்கிள் இம்போர்ட்டர் அவர் தான். வெஹிக்கிள் இம்போர்ட்டரும் அவர் தான், வெஹிக்கிள் பார்ட்ஸ் இம்போர்ட் பண்ணினவரும் அவர் தான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு பரக்கத் என்பது அந்த ரப்புடைய கையிலே. நிறைய பேர் நாங்க அதை நம்புறது கிடையாது. அல்லாஹ் எனக்கு தருவானா, அல்லாஹ்க்கு இவ்வளவு எல்லாம் மேலுமா தாரத்துக்கு, அல்லாஹ்க்கு எனக்கு இவ்வளவு உதவி செய்ய இயலுமா என்று நாங்க நிறைய பேர் அதை நம்புறது கிடையாது. ஒரு சஹாபி வந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட, யா ரசூலல்லாஹ், ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, உஹதுல வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, எனக்கு தாத்தா தங்கச்சிமார் நிறைய பேர் விட்டுட்டு வாப்பா மௌத்தாவி இருக்கிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உஹதுல மௌத்தா போயிட்டிருக்கிறார் வாப்பா, நான் ஒரே ஒரு ஆம்பளை புள்ள குடும்பத்துல, என்ன பிரச்சனைண்டா வாப்பாக்கு நிறைய கடன் இருக்குது, இந்த கடனை அடைச்சு கொள்றதுக்கு எனக்கு வழி இல்லை, என்ன செய்யறேன்றே தெரியாதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொன்னாங்க, அவங்களோட தோட்டம் எங்கேன்னு கூப்பிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட அந்த அவரோட தோட்டத்துள்ளுக்கு போயிட்டு அந்த இடத்துல துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் நீ இவருக்கு பரக்கத் செய். கவலைப்படுறாரு, வாப்பாட கடன் அடைக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க பாக்குறோம், மையத்துல வச்சு மகன் பொறுப்பெடுக்கிறார் வாப்பாட கடனை. சில இடத்துல சகோதரர்களே அந்த கடன் நிறைவேற்றப்படுறது இல்லை. அன்பான பிள்ளைகளே, உங்களோட வாப்பட கடனை உங்களுக்கு நிறைவேற்ற இயலாட்டி சும்மா பொய்க்கு மையத்துல வச்சு சொல்லக்கூடாது, என்கிட்ட கேளுங்க. சில இடத்துல பாக்குறோம், ஒரு ஜனாதா வச்சுட்டு நான தம்பிமார் சொல்றாங்க, நானோட கடனுக்கு நான் பொறுப்பு. ஹஜ்ரத்தும் முன்னுக்கு வந்து அறிவிக்கிறார், இவர்கிட்ட குடுக்கல் வாங்கல் இருந்தா நான் ஆகிக்கிறாரு, தம்பிக்கிறாரு, மகன்மார் இருக்கிறாங்க, பேசிக்கோங்க. அன்பானவர்களே, சில இடத்துல இந்த கடன் நிறைவேற்றப்படுறது இல்லை. அதுக்கு பின்னால கடன்காரர்கள் அவங்களோட பேசினா எந்த அளவுக்கு சிலர் சொல்றாங்க, வாப்பா கிட்ட போயிட்டு நீங்க கபூர்ல கேட்டுக்கோன்றாங்க. அன்பான பிள்ளைகளே, கண்ணியமானவர்களே, உங்களால உங்களோட சொந்த உட்கார்ந்த கடனை பொறுப்பெடுக்க இல்லாட்டி சும்மா பொய்க்க அன்னைக்கு வந்து எடுக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பாக்குறோம். நான் ஒரு ஜனாசால அறிவிச்சேன், கொஞ்ச நாளைக்கு பின்னால் எனக்கு ஒருத்தர் கால் பண்றாரு, ஹஜ்ரத் நீங்க தான் இந்த ஜனாசால சொன்னீங்க அவனோட பேச சொல்லி, நான் 7 மினிட்டா கொஞ்சம் அவரோட பேசி இதை எடுத்தாங்க ஹஜ்ரத். அவர் என்ன கால் பண்ணி சொல்றாரு, நான் அவர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு சொல்றாரு,
கடன் என்ன ஒரு வாப்பட்டை போயிட்டு கேட்டுக்கோங்க, என்னைய பேசிக்கொண்டு அலட்டவான. இன்னைக்கு சில டைம்ல ஜனாதா அவசரம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து சிலவங்க போய்க்கு கடன் எடுக்கிறேன். கடன் எடுக்கிறது பொறுப்பு சகோதரர்கள். பொறுப்பு ஏலாட்டி உங்களால் ஏலாட்டி சும்மா இருந்துருங்க, ஏலாட்டி சும்மா இருந்து எடுத்தால் அது ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு புள்ள வாப்போட இறக்கம் என்றால் அந்த பொறுப்பு எடுத்து வாப்பட கடன் நிறைவேற்றணும். வாப்பட கடன் இருக்கும் பொழுது சகோதரர்களே உங்களோட வாரிசு சொத்த பிள்ளைகளுக்கு பிரிச்சடிக்கல. அதை வித்து சாரி ஒரு ஊட விட்டுட்டு வாப்பா போறாரு, வாப்பாக்கு கடன் நீங்க என்ன செய்யுது, அந்த ஊட பிரிச்சு நான தம்பி மாதிரி பிரிச்சு எடுக்கிறல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஊட வித்து வாப்பட கடன் அடைக்கணும். அதுக்கு பிறகுதான் வர சொத்தை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கண்டிச்சான கடனை பத்தி. எந்த ஒரு ஜனாதாவுக்கும் இல்லாத அளவுக்கு ஜனாதா ஒன்று வந்தால் கேட்கும் முதலாவது செய்தி அலைஹி தைனுன், கடன் நீக்குதா, இந்த ஜனாதாவு கடன் நீக்குதா. கடனை வந்த சஹாபாக்கள் யாரும் பொறுப்பெடுக்காட்டி சல்லு அலா சாஹிபுக்கும், எவ்வளவு எவ்வளவு ஒரு பயங்கரம் என்று பாருங்க. ஜனாதாவை நான் தொழில் மாட்டேன், நான் ஜனாதாவை கண்டக்ட் பண்ண மாட்டேன், உங்களோட ஜனாதாவை நீங்களே தொழிச்சுக்கோ. யார் சரி ஒரு சஹாபி முன்னுக்கு வந்து சொல்லுவார், யார சொல்லலாம் இந்த கடனை நான் பொறுப்பும் நான் கொடுக்குறேன் என்றால் தான் அந்த ஜனாதாவே தொழிப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நாங்கள் அல்லாஹ் கடனோட மௌத்தாக்கிறாங்க. இன்னைக்கு எங்களோட சமுதாயத்துக்கு வந்த மிகப்பெரிய ஒரு அழிவு கடனுடைய பாரதூரம் விலகுதே இல்லை. சிலருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்த சல்லி அதோட பாரதூரம் விலகுதே இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சல்லி எடுத்து அதே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்த சல்லியாலே ப்ராஃபிட்டையும் கொடுத்திருக்கிறார். பிசினஸும் பண்ணி இல்லை, சும்மா நாளை கழிக்கிறதுக்கு. அவர் மாசப்பட்டு இவ்வளவு ப்ராஃபிட் தராருன்னு அவரோட 4 கூட்டாளி மாட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் சல்லி எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து கொடுத்து எல்லாம் நிறுவி எல்லாத்திலையும் கஷ்டத்துக்கு போட்டு பல பேருடைய பதுவா காலாகி வாழ்க்கை நிம்மதியாக இருக்குமா சகோதரர்களே? கடன்ல ஈக்கக்கூடியவருடைய உள்ளத்திலிருந்து வார பதுவாய்க்கு தானே எது லேசி இல்லை. அவர் எவ்வளவு அந்த சல்லில பெரிய கமிட்மெண்ட்ல இருந்திருப்பார், அவருடைய பிள்ளையோட கல்யாணத்தை யோசிச்சிருந்திருப்பார், அவருடைய முக்கியமான சில தேவைகள் அதை செஞ்சிருந்திருப்பார். அவரை லேசாக ஏமாத்தி இன்றைய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேடாக மாறி போட்டு சகோதரர்களே. அமானித தன்மை இல்லாம போயிட்டு மோசடி நிறைஞ்சு பேசிட்டு சல்லிட அமானிதம் இது ஏண்ட இல்லாட்டி நான் இதை திருப்பி கொடுக்கணுமே, நான் எடுத்ததை எப்ப சரி திருப்பி கொடுக்கணுமே, அந்த உணர்வு குறைஞ்சு கொண்டு போயிட்டு சகோதரர்களே. அல்லாஹ் ஒரு நாளும் வியாபாரத்துல பறக்கத் வைக்க மாட்டான். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு திட்டம் போட்டு முழு உலகத்துல எங்க போயிட்டு வியாபாரம் செஞ்சாலும் ஹலால் ஹராம்ல துப்புரவு இல்லாட்டி மோசடி செய்யற பழக்கம் நீக்குதுண்டா அல்லாஹ் ஒரு நாளும் அந்த வியாபாரத்துல பறக்கத் வைக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்கள்ல சந்தோஷத்தை கொண்டாட மாட்டான். ஒரு வியாபாரம் பறக்கத்தாகணும் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்யணும் என்றால் நினைக்காத புறத்துல இருந்து அல்லாஹ் உதவி செய்யணும் என்று அந்த வியாபாரத்துல முதலாவது பொய்க்க கூடாது, பொய் பேசக்கூடாது, ஏமாத்த வைக்க கூடாது. என்ன சரி குறை இருந்தா அதை மறைச்சு வைக்க கூடாது, காட்டி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜார்ல நடந்து போறாங்க. ஒரு ஆள் ஒரு மாவு லொட்டோண்டு அப்படியே ஒரு குவியலை வச்சு மாவு வித்து கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போயிட்டு அந்த மாவுடைய அந்த அந்த குவியல் உள்ளுக்கு அப்படியே கையை உள்ளுக்கு போட்டாங்க. உள்ளுக்கு போட்டா ஈரமாய்க்குது மாவு, வெளியால நல்லா காஞ்சிது, உள்ளுக்கு ஈரமான மாவு. அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நடந்துச்சு. சொன்னார், அஸாபத்துஹு ஸமா யா ரசூலல்லாஹ், மழை பெஞ்சிச்சு, எதிர்பார்க்கல மழை பெஞ்சிச்சு, நனைஞ்சிட்டு இப்ப எப்படி சார் எனக்கு இதை வித்து கொள்ளணும், அதனால தான் நான் உள்ளுக்கு போட்டு விற்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபலா ஜஅல்தஹு ஃபௌக தஅமி கை யராஹு நாஸ், மக்கள் பார்க்கறதுக்கு இதை விளங்க வச்சுனா நீங்க விற்கணும், இதை மறைச்சு விற்க கூடாது. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் வியாபாரத்துல ஏமாத்தி செய்யறாங்களோ, ஏமாற்றம் செய்யறாங்களோ, கியானத்துடைய தன்மைக்குமோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏமாத்துற ஆட்கள் ஃபலைஸ மின்னி, என்ற குடும்பத்துல சேர்ந்தவர்கள் அல்ல, என்ற மார்க்கத்துல சேர்ந்தவர்கள் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முறையாக கண்டிச்சாங்க. உலமாக்கள் எழுதுறாங்க 3 பாவங்கள் இருக்குது, எந்த வீட்டுல இருக்குமோ வியாபாரத்துல ஒரு நாளும் பரக்கத் வராது. முதலாவது வீண் விரயம் செய்வது, வீண் விரயம் செய்வது. எல்லாம் நிறைய தந்திக்கிறான் தானே, அதனால எனக்கு வீண் விரயம் செய்வது பிரச்சனை இல்லை. டப்ப திறக்கிறார், தண்ணி போகுது போகுது போகுது, அந்த தண்ணி வீணாக போகுது. அவர் நினைக்கிறாரு தண்ணி பில் எவ்வளவு தான் வரப்போகுது, 10,000 1 லட்சம் வந்தாலே கெட்டதுக்கு எனக்கு தள்ளிக்கு சும்மா கிடைக்குதுன்றதுக்காக வீணாக்குறேன். பள்ளியில நிறைய நாங்க அதை பார்க்கிறோம் சகோதரர்கள், பள்ளியிலும் பார்க்கிறோம். காலை கழுவுறதுக்கு ஒரு காலுக்கு 5 கோப்பை தண்ணி ஊத்துறாரு, எவ்வளவு அநியாயம் இது. ஒரு மனிதன் வுது செய்யறதுக்கு நீ மதீனாவுக்கு போனா காட்டுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்யறதுக்கு பாவிச்ச அந்த பாத்திரம் இவ்வளவு சின்ன ஒரு குடம் சகோதரர்களே,
இதுலதான் உது செஞ்சாங்க. இன்றைக்கு எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது, பள்ளி தண்ணி தானே எவ்வளவு வேணா தெப்ப திறந்தா வந்து கொண்டு இருக்குன்றதுக்காக வீண் பண்ணலாம். வீண் வரையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அன்றைக்கு பார்க்கிற சகோதரர்கள் குறைஞ்ச ஒரு காலுக்கு 10 கோப்பை ஊத்திப்பார். அவர் ஒரு கோப்பையில எங்களோட மார்க்கம் எங்களுக்கு 3 கோப்பை ஊத்த சொல்லி இல்ல, 3 விடுத்த மூத்து. ஒரு கோப்பை எடுத்து அந்த காலில் கொஞ்சம் மூச்சிட்டு அதை கையால நல்லா தேய்ச்சோம்டா அது போதும். எங்களுக்கு தான் நிறைய பேருக்கு குனிறதுக்கு இல்லாது, கொஞ்சம் குனிஞ்சு காலை குடஞ்சி கழுவுறதுக்கும் எங்களுக்கு சோம்பேறி தரும். எல்லாம் அப்படியே தண்ணியை ஊத்துறே வேஸ்ட் ஆகி, ஹவுதுல தண்ணியும் வேஸ்ட் ஆகுது, தெப்ப தொடர்ந்தாலும் வேஸ்ட் ஆகுது, வீட்டுல குளிக்க போனாலும் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அவருக்கு நினைப்பு என்னன்னா வாட்டர் பில் எவ்வளவு வரப்போகுது, ஒரு 10,000 வரும், எனக்கு 1 லட்சம் இல்லை 10 லட்சம் வந்தாலும் கெட்ட தள்ளிக்கு தானே. இது வீண் விரயம். உலமாக்கள் எழுதுறாங்க 3 விஷயம் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டுல ஒரு 2 நாளும் பறக்க தேய்க்காது, சம்பாதிக்கிறதுல பறக்க தேய்க்காது. முதலாவது வீண் விரயம் செய்யுது. அது எந்த விஷயமா இருந்தா, அது எலக்ட்ரிசிட்டி ஆகிக்கட்டும், நீங்க வாட்டர் தண்ணி ஆகிக்கட்டும், மற்ற சாப்பாடு ஆகிக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தந்திக்கிறானேன்றதுக்காக வீண் பண்ணலாம். 2வது ஜினா. எந்த வீட்டுல ஜினா இருக்குமோ, ஒரு ஆள் சரி ஜினால சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் வீட்டுக்கு இருந்தா அந்த வீட்டுக்கு பறக்கத்து வராது, வியாபாரத்துக்கு பறக்கத்து வராது. அதுல கான்சிக்வன்சஸ் கட்டாயம் சந்திப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள். ஜினா இது. 3வது அல் ஹியானா, மோசடி, அமானிதத்துக்கு மாற்றம் செய்கிறார்கள். பேசினா வேர்டை வைக்க மாட்டார், மாத்தி மாத்தி நினைச்ச மாதிரி பேசுவார். வியாபாரத்துல நினைச்ச மாதிரி அங்கிட்ட எல்லாம் பொய்ய பேசுவார். ஒரு சாமானத்தை விற்கணும்ன்றதுக்காக வேண்டி நினைச்ச பொய்யெல்லாம் பேசுவார். இது 3ம் எங்க இருக்குமோ உலமாக்கள் எழுதுறாங்க இந்த வீட்டுவல்ல ஒரு நாளும் பரக்கத் இருக்கவே இருக்காது. கண்ணியமானவர்களே, எங்களுடைய வியாபாரத்துல சக்சஸ், எங்களோட பிசினஸ்ல ரிஸ்க் பரக்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கையில. நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டுட்டு எங்களுக்கு சொல்றதுக்கு எல்லாம் ஒன்றும் நடக்குதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, யா அல்லாஹ் என்ற உம்மத்துக்கு அதிகாலை நேரத்துல பரக்கத். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, பூரிக லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, என்ற உம்மத்துக்கு அதிகாலை நேரத்துல பரக்கத் செய்யப்பட்டீங்க. எந்த மனுஷன் சுபம் இல்லாம தூங்குவாரோ அவர் ஒரு நாளும் வியாபாரத்துல பரக்கத்தை பார்க்க மாட்டார். ஏனென்றால் அதிகாலை நேரம் எலும்பிக்க வேண்டிய டைம். இன்னைக்கு நாங்க நிறைய பேரை பார்க்கிறோம், அவர் மார்னிங் எழும்புறது 8 o'clock, மார்னிங் எழும்புறது 9 o'clock, 9 மணிக்கு தான் எழும்புறாரு. சுபஹ் இல்ல, சுபஹுக்கு பின்னால செய்யற திக்ர் இல்ல, அதுக்கு முன்னால தஹஜ்ஜுத் இல்ல, குர்ஆன் ஓதுற பழக்கம் இல்ல. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை ஒரு மனுஷனுக்கு ரிஸ்க நல்லா கூட்டி கொடுக்குற டைம் என்ன தெரியுமா? வக்து தக்ஸீமில் அர்ஸாக், ரிஸ்குகள் பிரிச்சு கொடுக்கப்பட்ட டைம் ஃபஜ்ருக்கு பின்னால் இருக்கிற டைம். இன்னைக்கு எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு தூக்கம்? ஃபஜ்ருக்கு தூங்கினா வியாபாரத்தில் பரக்கத் கிடைக்குமா? இன்னைக்கு தேடுறாரு, கஷ்டப்படுறாரு. மனைவி சொல்றாரு, 20 வருஷம் 30 வருஷம் நீங்க பிசினஸ் செய்றீங்க, என்னத்தை கண்டீங்க? ஒன்றும் கண்டதில்லை, இவரு டயர்டாகி தான் முடிச்சார். வாயால தான் வியாபாரம் பண்ணி இருக்கிறார், அவர் ஒன்றுமே இல்லை. அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய அதிகாலை நேரம் மோசமாக அமைச்சு, ஃபஜ்ர் இல்லாம போச்சு. ஒரு மனிதன் ஆரம்பிக்கிற நாள் எப்படி தெரியுமா? தஹஜ்ஜுதில் ஆரம்பிக்கணும், ஃபுல் ட்ரை பண்ணணும். தஹஜ்ஜுத் சரி மிஸ் ஆகிட்டா ஆக குறைஞ்சது ஃபஜ்ர் பள்ளியில வந்து தொழணும். ஃபஜ்ரை தொழுந்ததோட தூங்கக்கூடாது. ஃபஜ்ரை தொழுந்து முடிஞ்சதோட அந்த மனிதன் கொஞ்ச நேரம் திக்ரில் ஈடுபடணும். திக்ரை முடிஞ்சதோட பள்ளியில சரி வீட்டுக்கு சரி போயிட்டு குர்ஆனை திறந்து கண்ணால குர்ஆனை பார்த்து ஓதணும். நான் மதீனால ஷேக் சுலைமான் ருஹைலி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் இருக்கிறார். மஸ்ஜிதுல் குபால தான் அவருடைய இது நடக்கும், அவருடைய தப்சீருடைய கிளாஸ்கள் நடக்கும். சில முக்கியமான ஆழமான விஷயங்களை பேசுவார். மதீனா மஸ்ஜிதுல் நபவியில் ஒரு நாள் அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அதுல 2 விஷயத்த சொன்னார். அவர் சொன்னார், உங்களுக்கு வியாபாரத்துல பரக்கத் வேணும் என்றால், நீங்க செய்யற பிசினஸ் சக்சஸ் ஆகணும் என்றால் தவறாம 2 விஷயத்த செஞ்சுவாங்க. முதலாவது சொன்னாரு, ஒரு நாளும் மிஸ் ஆகாம ஆக குறைஞ்சது ஒரு பக்கம் சரி குர்ஆன் ஓதிவாங்க. குர்ஆனை நீங்க கண்ணால பார்க்காத ஒரு நாள் ஈக்க கூடாது. இந்த நாளும் கண்ணால குர்ஆனை பார்த்து நீங்க ஓதிக்கும். 7 மண்டா கூட ஓதுங்க, குறைஞ்ச ஒரு பக்கம் சரி ஓதிவாங்க. 2வது சொன்னாரு, உம்மா வாப்பட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற ஒரு பிள்ளையா இருக்கு.
உம்மா வாப்பட துவாக்குள்ளவராக இருக்கணும். உம்மா வாப்பட பத்வாவை வச்சுக்கொண்டு உம்மா வாப்பா அவங்களோட மனசோட கோமாய்க்கிற நிலைமையில நீங்க எவ்வளவு உலகத்துல முயற்சி செஞ்சாலும் ஒரு நாளும் அல்ல அதுல சக்சஸ் தர மாட்டாங்க. அன்பானவர்களே, எங்கட பிசினஸுக்கு ரிஸ்க்கு பறக்கத்தை கொண்டாடுறதுக்கு சில வழிமுறைகள் தான். ஃபஜ்ர் தொழுகை, பேரண்ட்ஸோட நல்ல நடக்கிறே, குர்ஆன் ஓதுறே, இஸ்திக்ஃபார் செய்யறே, உறவு முறைகளை சேர்ந்து நடக்கிறது, இதெல்லாம் பல ஹதீஸ்கள் எனக்கு சொல்ல நேரம் இல்லை. இது எல்லாத்திலையும் ஒரு மனிதனுக்கு பரக்கத் வாரத்துக்குள்ள முறை. வீட்டுக்கு போகும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உம்மு சுலைம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உம்மா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அனஸ் ஹாதிமுக், உங்களுக்கு எவ்வளவு காலம் உங்கள்ட்ட வேலை செஞ்சால் அனஸ், இந்த அனஸுக்கு நீங்க துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை செஞ்ச ஒரு அடிமை. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ தான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு, யா அல்லாஹ் இவருடைய சொத்து செல்வத்துல பரக்கத் செஞ்சிரு, வவலதஹு இவருடைய புள்ளையில பரக்கத் செஞ்சு, வபாரிக் லஹு ஃபீமா அதைதஹு நீ என்னென்ன இவருக்கு கொடுக்குறியோ எல்லாத்தையும் இவருக்கு பரக்கத்தின்றதை கொடுத்துருந்தாங்க. கண்ணியமானவர்களே, அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, முழு மதீனாலையும் அறுவடை டைம், ஹார்வெஸ்ட் பண்ற டைம் எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒருத்தா, முழு மதீனாலையும் என்னுடைய தோட்டத்துல மட்டும் 2 டைமும் ஹார்வெஸ்டிங் நடக்கும், 2 டைமும் நடக்கும். அல்லாஹ் எனக்கு பிள்ளைகள் எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, 100கணக்கான பிள்ளைகள் எல்லாம் எனக்கு தந்தான். ஒரு முறை மஸ்ஜிதுல் இந்த கபால தவாப் செய்யறாங்க, 80 பிள்ளைகள் பின்னால போனாங்க. 80 பிள்ளைகள் சகோதரர்கள், அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சாங்க. வாழ்ந்து 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 எனக்கு உலகத்துல போதும் என்ற அளவுக்கு சஹாபாக்கள் ஆக வயசு கூடி மௌத்தா போனவர் அவர் தான். 103 வயசுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மௌத்தை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, பரக்கத்துன்றது எங்களை கண்ணுக்கு விளங்காத ஒரு சாமான் சகோதரர்கள். ஹந்தகுடைய யுத்தத்துல புளிய தோன்றாங்க. புளிய தோண்டி கொண்டிருக்க போக்குல திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல், ஒரு ரொக்கொண்டு வந்துச்சு சாபாக்கள். புளிய தோண்டு போக்குல பெரிய ஒரு ரொக்கொண்டு ஒரு பாறாங்கல் வந்து, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. சொல்ல, யா ரசூலல்லாஹ், புளிய தோண்டி கொண்டிருக்க பெரிய ஒரு கல்லொண்டு இடையில மாட்டிப்பட்டு. அந்த டைம்ல ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவதானிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயித்துல கல்ல கெட்டி இருக்கிறாங்க. கல்ல கெட்டி இருக்கிறாங்க என்னத்துக்கு என்றால், 3 நாள் சாப்பிடாம கடுமையான பசியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இந்த காட்சி இவருக்கு பார்த்ததோடு இவருடைய உள்ளம் உடல்ல உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நிலைமையை பார்த்துட்டு ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலைமையில நான் பார்த்தேன், இந்த உள்ளம் கொஞ்சம் சரி இடம் கொடுக்குதில்லை, அதுக்கு இடம் கொடுக்க அவ்வளவு கஷ்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்ல இருக்கிறாங்க. வீட்டுல என்ன சார் இருந்தா அவசரமாக நீங்க சமைங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தின்ன கொடுக்கிறது. மனைவி சொன்னா, வீட்டுல ஒருத்தர் 2 பேர் தின்ற அளவுக்கு கொஞ்சம் மாவு வைக்குது, ஒரு ஆடு குட்டி ஒன்றிக்குது, இவ்வளவு அது அடுத்த என்ன சரி செய்யணும், மாவு கொஞ்சம் வைக்குது, அது ஒரு ஆள் இல்லாட்டி 2 பேர் தின்ற அளவுக்கு உள்ளது. இவர் சொன்னார், மனைவிக்கு நீங்க இதை ரெடி பண்ணுங்க, நான் போயிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்கள்ட்ட சொல்லி இன்னொருத்தர் 2 பேரை நான் தின்ன கூட்டி வாரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், உங்களோட நிலைமையை பார்த்து எனக்கு மனசு விடல, என் வீட்டுல சின்னோர சாப்பாடு நான் ரெடி பண்ணிக்கிறேன், நீங்க வாங்க யா ரசூலல்லாஹ், இன்னொருத்தர் 2 பேருக்குள்ள போதுமான சாப்பாடு அதில் இருக்குது வாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட மனைவி கிட்ட போய் சொல்லுங்க, அடுப்புல ஆக்குற அந்த சாப்பாடிக்கு தானே இதை அடுப்புல இருந்து இறக்கவான வேண்டுங்க, அதை அப்படியே வைக்க சொல்லுங்க. ரொட்டியை பிணைஞ்சு வச்சுக்கிறாங்க, அதை சுடவானம், அதை அப்படியே வைக்க சொல்லுங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்தில் கிட்டத்தட்ட 1000 சஹாபாக்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. அன்சாரிகளும் இருந்தாங்க, முஹாஜிரின்களும் இருந்தாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் வாங்க, ஜாபிர் அவர்கிட்ட வீட்டுல சாப்பாடு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிறார். வீட்டுக்கு வந்தாரு, மனைவி கேட்டா எத்தனை பேர் வராங்க, அவர் சொன்னாரு, ஹந்தக்ல இருக்கிற முழு அன்சாரி முஹாஜிரின்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டி வந்துட்டாங்க. மனைவி சொன்னா, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், 2-3 பேருக்குள்ள சாப்பாடு, இந்த சாப்பாடு எப்படி செய்ய போறீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக்குற அடுப்புல இருந்து அந்த அடுப்புல இருந்து உங்களோட சாப்பாடு இறக்கவானம் என்றாங்க, ரொட்டியையும் வரக்காட்டையும் சுடுவானம் என்றாங்க. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுள்ளுக்கு வந்து சகோதரர்களே அதுல கையை வச்சு முழு 1000 பேருக்குள்ள சாப்பாடையும் போதுமான அளவுக்கு அந்த ஹந்தக் யுத்தத்துல கலந்து கொண்ட அனைத்து அன்சாரிகளும் அந்த சாப்பாடை பரிபூரணமாக திண்டாங்க, வயிறு நிறைய திண்டாங்க. திண்டதுக்கு குறவும் அதுல மெஞ்சிருச்சு. அன்பானவர்களே, அல்லாஹ் ஒருவன் நீக்கிறான் என்றதை மறந்துடக்கூடாது. எங்களோட எல்லா காரியமும் ரப்போட கனெக்ட் ஆகிட்டு. சிரியால ஒரு பேக்கரி வச்சிருக்கிறார்.
அவருடைய பக்கத்துல இன்னொரு பேக்கரி வந்து திறந்தார் ஒருத்தர். நான் இந்த சம்பவத்தை படிச்சேன். இவர் என்ன செஞ்சார் என்றால், புதிய கடையை திறந்த சுற்றி பழைய கடைக்காரர் அவர்கிட்ட கடையை 3 நாளைக்கு மூடினார். அவர்கிட்ட வந்து கேட்கப்பட்டுச்சான், ஏன் உங்களோட கடையை மூடினீங்க? அவர் சொன்னாராம், பக்கத்துல புதுசு ஒருத்தர் கடை திறந்து வைக்கிறாரு, அவர் கொஞ்சம் கஸ்டமர்ஸ்மாரோட கொஞ்சம் அவர் பழகட்டும், அவருக்கு கொஞ்சம் வியாபாரம் நடக்கட்டும், கொஞ்சம் பிஸ்னஸ் அவருக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் என்றால், நான் என்ன கடையை மூடினேன். அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சான், நீங்க செய்யறது ஒரு மடத்தனமான விஷயம் ஒன்று இல்லையா? அவரிடம் சொல்லப்பட்டுச்சு, நீங்க செய்யறது ஒரு மடத்தனமான விஷயம் இல்லையா? நீங்க இப்படி செய்யறதால உங்களோட வியாபாரம் அப்படியே உடைஞ்சு போய்த்துருமே. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட பிசினஸ் அப்படியே உடைஞ்சு போய்த்துருமே. உங்களோட கடைக்கு வராம 3 நாள் கடையை மூடினீங்கன்னா. அவர் சொன்னாராம், அல்லாஹுக்கு வாசி என்ற ஒரு பேர் இருக்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார். அல்லாஹுக்கு 99 பேர்ல ஒரு பேருக்கு என்ன தெரியுமா? அது வாசி. வாசி என்றால் அல்லாஹ் எப்படி ரிஸ்க தருவான் தெரியுமா? அல்லாஹ் எப்படி ரிஸ்க தருவான் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு காலம் வியாபாரத்தை தந்தாண்டா, இத்தனை கஸ்டமர்ஸோட, அல்லாஹ் எண்டையில இருந்து பறிச்சு அவருக்கு ஒரு நாள் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் எனக்கும் அதை தருவான், அவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். இதுதான் தரும். இதுதான் தரும். இன்னைக்கு சில வியாபாரம் மீகி சகோதரர்கள் எங்களோட நாட்டுல பரம்பரையா சக்சஸ செஞ்சு வராங்க. வாப்பா செஞ்சதுல இருந்து, புள்ளையில் செஞ்சதுல இருந்து. கேட்டு பாருங்க பாப்போம், அவங்கள்ட்ட போயிட்டு அந்த மாதிரி வியாபாரம் செய்யறோம் கேட்டு பாருங்க பாப்போம். ஸ்ரீலங்கால முதலாவது அவர்கிட்ட மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் இருந்துட்டு, அந்த பஜார்ல அவர் மட்டும்தான் அந்த ஐட்டம் செஞ்சிருப்பார். இன்றைக்கு பல பேர் அதை காப்பி பண்ணி அதை செஞ்சிருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட ரிஸ்க் அது குறைஞ்சிச்சான்னு கேளுங்க. அவர் ஒவ்வொரு வருஷமும் ஜகாத் பார்க்க போல அது குறைஞ்சிச்சான்னு கேளுங்க. நான் ஆரம்பத்துல இதை செய்ய போகல, நான் மட்டும் தான் இருந்தேன். இன்றைக்கு இதே மாதிரி 10 பேர் செய்யறாங்க, இதே ஐட்டம் செய்யறாங்க, வேற பிராண்ட்ல செய்யறாங்க. ஆனால் அல்லாஹ் ஒரு நாளும் எனக்கு குறைக்கல. என்னைய மாதிரி 10, 20, 30 கடை இன்றைக்கு வந்துட்டு, என்னைய மாதிரி எத்தனை இம்போர்ட்டர்ஸ் இன்றைக்கு வந்துட்டாங்க. ஆரம்பத்துல நான் மட்டும் தான் இருந்தேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அந்த ரிஸ்க விளங்குறது, பரக்கத்தை விளங்குறவர் சகோதரர்களே, ஒரு நாளும் இதுக்கு டென்ஷன் ஆக மாட்டார், இதுக்கு பயப்பட மாட்டார், இந்த சேலஞ்சஸ்க்கு பயப்பட மாட்டார். அல்லாஹோட இருக்கிறோம், அல்லாஹோட கனெக்ட் ஆகிக்கிறோம், எங்களோட தொழுகைகளோட கனெக்ட் ஆகிக்கிறோம், எங்களோட அமல்களோட கனெக்ட் ஆகிக்கிறோம். அல்லாஹ் கிட்ட நாங்க துஆ கேட்கிறோம். அல்லாஹ் ஒரு நாளும் இவைகள நஷ்டத்துல எங்களை போட மாட்டார். இந்த நம்பிக்கை எங்கள்கிட்ட வரணும் சகோதரர். அல்லாஹ் ரிஸ்கலையே சாப்பிடுவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரிஸ்க் கஷ்டமாகிட்டு, பாவம் வெள்ளையில இருந்து அவர் ராவாவை காட்டி முழு சல்லிய பத்தி தான் யோசிக்கிறார். முழு டைமும் சிந்தனம். மனைவிக்கும் அவருடைய ஹக்க சரியா கொடுத்தில்ல, பிள்ளைகளுக்கும் ஹக்க சரியா கொடுத்தில்ல. வெள்ளைக்கு போனா 10 மணிக்கு வீட்டுக்கு வராரு. முழு சிந்தனையும் சல்லி 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 இந்த ஓடி திடீர்னு ஒரு நாள் மௌத்தாவும் போயிட்டாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டத உலகத்துல காணவும் இல்லை, அவ்வளவு கஷ்டப்பட்டதை சம்பாதிக்கவும் இல்லை, அனுபவிக்கவும் இல்லை. அந்த மனிதன் அப்படியே கஷ்டத்துல போயிட்டு போயிடுறார். அன்பானவர்களே, எனக்கு நேரம் இல்லை பேசுறதுக்கு. ஒவ்வொருத்தரும் நாங்க விலகி கொள்ளணும். ரிஸ்க்கு ஒரு வழி எல்லாம் இன்னைக்கு தந்திக்கிறான். சில ஆக்களுக்கு பிசினஸ் ஆல தந்திக்கிறான், சில ஆக்களுக்கு சில தொழில் செய்யறோம், ஒரு இடத்துல வேலை செய்யறோம், அப்படி தந்திருக்கிறான். சிலர்கள் அண்டைக்கு தேடி தின்னக்கூடியவர்கள் எல்லாம் தந்திருக்கிறான். யார் எதை தந்தாலும் ரிஸ்க்ல பரக்கத் என்பது அதுல சந்தோஷம் ஈக்கும் சகோதரர்கள். நிறைய சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை. சில கட்டத்துல பாக்குறோம், பெரிய வாகனத்துல போறாரு, கோடிக்கணக்கு வாகனத்துல போறார். அந்த வாகனத்துள்ளுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு கப்பல் என்ன செய்யறாங்கன்னு ஒரு பைக்ல தான் போறாங்க, அவங்களோட சல்லி இல்லை அவ்வளவு. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு இடையில சந்தோஷம் கொடுத்துருக்கேன். சில கட்டத்துல ஒரு மனைவி கிட்ட கேட்டா அந்த மனைவி சொல்றா, ஏண்ட கணவரை மாதிரி ஒரு மோசமான கணவர் இந்த உலகத்துல இல்லைன்றா. வெளிரங்கத்தை பார்த்து யாரையும் முடிவு பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எப்பயுமே எங்களுக்கு மேலுள்ளவங்களை பார்த்து எங்களுக்கு பழகிட்டு, யாரும் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற பழக்கம் இல்லை. எப்ப எங்களுக்கு கீழே உள்ளவங்களை பார்ப்போம், அல்லாஹ் இவரை விட எவ்வளவு நல்லா வச்சுக்கிறான், இதை விட எவ்வளவு நல்லா வச்சுக்கிறான், இன்றைக்கு 3 நேரம் சரியா தின்னாத மக்கள் கூட இருக்கிறாங்களே, அல்லாஹ் என்னை அதை விட எவ்வளவு நல்லா வச்சுக்கிறானே. அன்பானவர்கள் இல்லை, நாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன், அடுத்த வீட்டுக்காரங்களையும் அடுத்த வீடு இருக்கிற வாகனையும் மற்றவங்க எடுக்கிற இதையும் பார்த்து பார்த்து பார்த்து. அன்பானவர்களே, அந்த கெட்ட பழக்கத்துக்கு உண்டாகிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த கெட்ட பழக்கங்கள் எங்களுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு துனியால இருக்கிற இன்னொரு கெட்ட பழக்கம் தான், ஒரு மனுஷனை சல்லியை வச்சு மதிக்கிறேன், அவற்றைக்கிற வசதியை வச்சு சல்லியை வச்சு. சல்லின்றது கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல சகோதரர்கள். யாரும் சல்லியை வச்சு ஒருத்தர் மதிக்கவாங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் டைம் கொடுக்குறீங்க, அவர் சல்லி நல்ல வசதி உள்ளவர் என்பதற்காகவே கொடுக்கவாங்க.
அன்பானவர்களை மிஸ்கீன்களோட பழகணும், நல்ல பழகணும், ஏழைகளோட பழகணும், எல்லாத்தோடையும் பழகணும். எங்கட மையத்தை எப்படி மையத்தை ஐக்கணும் என்றா என் மையத்துக்கு என் குடும்பம் மட்டும் அழக்கூடாது, என் அடுத்தோட்டு காரணம் அழணும், என் அல்லவாசிகளும் அழணும், நான் வேலை செய்ய நான் கடையில் இருக்கிறேன் என் ஸ்டாஃப் மாதிரியும் அழணும். இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத், நல்லது செய்யறத பாக்கியத்தா, வதர்கல் முன்கராத், கெட்ட விஷயங்களை விட்றதுக்கு பாக்கியத்தா. மூணாவது என்ன கேட்டாங்க சகோதரர்களே, வஹுப்பல் மசாகீன், மிஸ்கீன்களுடைய அன்பத்தா. இன்றைக்கு நாங்க பாக்குறோம் சகோதரர்களே, சிலருக்கு மிஸ்கீன்களோட பேசுறது விருப்பமே இல்லை, ஏழை மக்களோட பேசுறது விருப்பமே இல்லை. அவருடைய சரௌண்டிங்ல எல்லாம் இருக்கிறது வசதியான ஆட்கள் மட்டும்தான், அவர் பழகுறது சல்லுள்ளவங்களோட மட்டும்தான். ஒரு ஆளை பார்த்து சொல்றாங்க, இப்படி நல்லா இருந்தவர், என்னோட ஸ்கூல்ல படிச்சவர், இன்றைக்கு சல்லி வந்ததுக்கு போற என்னோட கணக்கெடுக்கிறாரும் இல்லை, என்னோட பேசுறாரும் இல்லை. இப்படி கெட்ட பழக்கங்களுக்கு உருவாகக்கூடாது. துன்யால சகோதரர்களே சல்லியை வச்சு ஒரு மனுஷனை மட்டும் மதிச்சிடக்கூடாது. எல்லாத்தோடையும் பழகணும், எல்லாத்தோடையும் பழகணும், ஏழைகளோடையும் பழகணும், எல்லாத்தோடையும் உட்கார்ந்து பேசணும். இந்த டைம்ல எங்களுக்கு இந்த வாழ்க்கையில யதார்த்தம் விலகும், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற பழக்கம் வரும். இந்த பழக்கங்களை நாங்க உருவாக்கணும். ஒரு கட்டத்துல கல்யாணத்துக்கு சொல்லி ஒரு வசதியான கல்யாணம் முழு வீட்டுல இருக்கிற எல்லாரும் போறாங்க, ஒரு ஏழை கஷ்டமான ஒரு சின்ன ஹால்ல ஒரு கல்யாணம் எடுத்திருக்கிறார். மாப்பிள்ள சொல்றாரு வைஃபுக்கு, நீங்க மட்டும் போங்க, பிள்ளைகள் நாங்க எல்லாம் வர தேவையில்லை. ஏன் அவரை ஏழை சுட்டி போகாம தடுக்கிறார். கண்ணியமானவர், இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். ஒரு மனுஷன் இல்லாததை வச்சு அவரை கணக்கெடுக்க அமைக்கிறேன், அவரோட பேச அமைக்கிறேன், அவரோட ஃபங்க்ஷனுக்கு போக அமைக்கிறேன். அழைப்பு தந்தா எப்படி வசதியான ஒருத்தர் கல்யாணத்துக்கு நாங்க போனோமோ அதே மாதிரி குடும்பத்தோட சந்தோஷம் அந்த இடத்துக்கு நாங்க போகணும். அந்த இடத்துல ஏசி இல்ல தான், அந்த இடத்துல கம்ஃபர்டபிள் இல்ல தான், அதுக்காகவே எங்களுக்கு அப்படி போறதுக்கு இல்லை. உலகத்துல எங்களோட ஸ்டேட்டஸ் சகோதரர்களே நஜீச சுமக்கிற ஒரு உடம்பு, இதை விட ஒரு ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வேற யாருக்கும் இல்லை. எல்லாரும் நஜீச சுமக்கிற ஒரு உடம்பு, மௌத்தா போனா அவிஞ்சி போற நாத்தம் அடிக்கிற ஒரு உடம்பு. இதை தவிர எங்களோட உடம்பு உலகத்துல எந்த ஒரு ஸ்டேட்டஸும் எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். பேசின அனைத்து விஷயங்கள் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.